இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா இந்த நரபலி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க தெய்வத்துக்கு கண்டிப்பா நரபலி தரீங்கன்னா கண்டிப்பா கொடுங்க. ஆதி காலத்துல மனுஷனை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. கர்ப்பமா இருக்கிற பெண்களையே கொடுப்பாங்க. இது ஒரே தெய்வம் தான், அதை 2 பேரா பிரிச்சு காளி நல்லவளா கெட்டவளா பார்த்தா நல்லவள். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்து நம்ம இறைவன் கிட்ட வேண்டணுமா என்ன? யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்னைக்கு நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சௌக்கியமா இருக்கும். அதாவது இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா இந்த நரபலி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நரபலின்றது நம்ம தெய்வ வழிபாட்டில் மூதாதி முன்னோர்கள் வரைக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயம், பாரம்பரியமான விஷயம். அதை யாருமே தடுக்க முடியாது. உங்கள் தெய்வத்துக்கு கண்டிப்பாக நரபலி தரீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. அதை நிறுத்தாதீங்க. ஏன்னா தாட்டம் பாப்பன்ட்டு சும்மாலாம் யாருமே நரபலியெல்லாம் கொடுக்கல. அதுக்குன்னு நரபலி கொடுத்தா தான் உங்கள் கடவுள் ஏற்றுக்கணும். அப்படி நம்ம ஒரு பாரம்பரிய வழிபாடுகள் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தாராளமாக தரலாம். நான் இன்றைக்கி நரபலி கொடுத்து தான் பூஜை செய்கிறேன்னா, நான் பின்காலத்தில் என்னோடய சங்கதிகளும் அதை மாதிரி தான் பின்பற்றுமே தவிர மாற்றி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம நரபலியெல்லாம் கொடுத்து அந்த தெய்வத்தை எப்பயுமே நம்ம அதே மாதிரி பண்ணிட்டு வந்திருப்போம். திடீர்னு நம்ம இல்லை இறந்துட்டோன்னா அப்போ அந்த நரபலி யார் கொடுப்பா? அப்போனா இப்போ நம்ம சாப்பிட்னேங்கிறவங்களுக்கு திடீர்னு சாப்பாடே கொடுக்காமனா நம்ம மேலே கோவம் வரும், எல்லாமே வரும். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நரபலி கொடுக்கறது நல்லது. அதாவது வேண்டுதல் உங்களுக்கு இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா யாரோ தயவு செஞ்சு புதுசாக ஒன்று செய்கிறேன்ட்டு போய் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. அதில் தான் நம்மளுக்கு வில்லங்கமே வருது. எனக்கு இது எங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு, நாங்கள் பாரம்பரியமாக இதை தான் செய்யிட்டு வரோம் அப்படின்னு தரலாம். இப்போ நரபலின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தரலாம்? எலுமிச்சம்பழத்தை கொடுக்கலாம், சேவலை கொடுக்கலாம், ஒரு படி மேலே போய் ரத்தத்தை கை அறுத்து சொட்டு கொடுப்பாங்க. அப்புறமேட்டு சில பேர் கடா வெட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொடுப்பாங்க. ஆனால் ஆதி காலத்துல மனுஷனை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆதி காலத்தில் மனுஷனை கொடுப்பாங்க. மனுஷனை கொடுக்கறது எதனால் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதையல் விஷயமாக சம்மந்தப்பட்ட விஷயத்த கொடுப்பாங்க. அதாவது வீட்டுக்கு பிறந்த ஆண் குழந்தை, கை குழந்தைய கொடுப்பாங்க. அப்படி இல்லையா கர்ப்பமாக இருக்கிற பெண்களையே கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. இதெல்லாம் தப்பு இல்லையா? ஆதி காலத்தில் பண்ணது முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் கிடையாது. இது முன்னோர்கள் கிடையாது. இந்த பூஜைக்கு இதுதான் அந்த ஆத்மாவோ, இது கடவுள் வழிபாடு கிடையாது. அந்த பூதகணங்கள் கேட்குமா, இந்த பேய் பில்லி சூனின்றது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஆத்மாக்கள் கேட்கும். எனக்கு இதை கொடுத்தா நான் இந்த நகையை ஒன்று பணத்ததெல்லாம் நான் கொடுத்துட்றேன், அந்த தங்கத்தை மேலே வச்சு தரேன். அப்போ மனிதனோட ஆசைக்கு கட்டுப்படுறான். நம்ம அதை அடையணுமே, அதை இலக்க நோக்கணுமேன்னு கோசம் எதனா ஒரு பலி கொடுப்பாங்க. கட்டின பொண்டாட்டிலாம் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. ஏன் கொடுக்குறாங்க? கண்டிப்பா அதுல ஏதாவது பின்னோக்கம் ஏதாவது இருக்கும் இல்லையா? அதுதான் அவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி சொல்றது, 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேரப்போகுது. அப்புறம் என்ன இருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்துருமே. இதுதான் இப்ப கேள்வி. இந்த நரபலிக்கும் இந்த 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து சேரும்ன்றீங்க இல்லையா? இந்த காசு பணத்துக்கும் இந்த நரபலிக்கும் என்ன லிங்க்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்பயும் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், காசுக்கும் நரபலிக்கும் என்ன வித்தியாசம்னா, எந்த ஒரு விஷயமும் தானாக கிடைக்காது. கிடைச்சா அதுக்கு பலன் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு இடம் போகிறேன்னா, அந்த இடத்துல நான் நின்று பார்த்துருந்தா அது என்கிட்ட வந்துடாது. அதுக்கான உழைப்பும் அதுக்கான பணம் இருந்தால் தான் அந்த ஒரு பொருளை கூட என்னால் வாங்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஆன்மீக விஷயமான சில விஷயங்கள். பலின்றது சரிங்களா, இதை கொடுத்தா தான், இந்த யாகம் பண்ணாதான் இந்த விஷயம் உனக்கு கிடைக்கணும். நம்ம அதை தானே பண்ண முடியும். அதுக்கு மாற்றம் எப்படி பண்ண முடியும்? புரியுதுங்களா? அதை செஞ்சால் தான் உனக்கு நான் தரேன் போது நம்ம அதை தான் செய்ய முடியும். இல்லைன்னா அந்த பொருள் மாயமாக காணா போயிடும். அப்போது உன்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நீ இழந்துருவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது தப்பு இல்லைங்களா? தப்பு தான். நான் தப்பில்லைன்னு சொல்லலையே, தப்பு தான். ஆதி காலத்தில் பண்ணது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான படம் இருக்கும். அந்த படம் பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த படத்தில் ஒரு 15 வயசு உட்பட்ட ஒரு பெண், அதாவது வயது பூப்படைந்து கொஞ்ச நாள் தான் ஆகணும், அந்த 15 வயசு உட்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் இந்த சமயத்தில் நரபலி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஏதோ இந்த படம், அது ஆக்சுவலாக ஒரு மலையாள படம். ஆமாம் இருக்குது. இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஊர் தலைவராகணும்னு சரி,
இல்லை நான் தான் பேரும் செல்வாக்கும் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு வயசான இளமை கூடணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுன்றவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே உண்மையாலே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எதுவுமே இல்லை மாற்றம் கீற்றெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆதி காலன்றதோட அதெல்லாம் அப்பயே அந்த காலத்திலேயே எல்லாமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ இது வந்து செஞ்சோன்னா சட்டப்படி குற்றம். இப்போ இதை நம்ம செய்ய முடியாது. கொலையாச்சு. ஆமாம், இது வந்து ரொம்ப இல்லீகலான ஒரு விஷயம். இதில் யாருமே உடந்தையாகவும் இருக்க மாட்டாங்க, இந்த விஷயத்தை யாரும் கையாள மாட்டாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக மாட்டிப்பாங்க. இப்பவும் நிறைய முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு புதையல் இருக்குது, அந்த புதையல் எடுக்கணும்னா நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெண்களை வந்து நரபலி கொடுத்து புதையல் தோன்றாங்களாம். ஆனால் அங்கே புதையல் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஏன் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க? அதாவது புதையல் இருக்குது வந்து சாமியாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியாது. என்ன தெரியும்? நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் ஒரு ஏதோ உருண்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஏதோ ஒரு திங்ஸ் இப்போ நம்ம இது தள்ளி வச்சோன்னா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், தூக்கி வைக்கிறதுக்கோ தள்ளி வைக்கும் போது சவுண்டு கேட்க முடியாது. அந்த மாதிரி நைட்டு படுக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ பொருள் பாத்திரம் கீழே உருள்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த அறிகுறி காட்டும். ரெண்டாவது விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், உடம்பு சரியாமல் ஆகும், சில கனவுகள் வரும். இறந்து போனவங்களாம் நம்ம கனவுக்கு வருவாங்க, ஏதோ சொல்ல வருவாங்க, இங்கே இது மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் நம்ம குலதெய்வம், நம்ம சாமி எதனா ஒரு கோயிலுக்கு போனால் அருள் வாக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. நாட்கள் போக உங்கள் வீட்டிலேருந்து பூரானோ இல்லை பாம்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடிக்கடி காணப்படலாம். ஏன்னா இதுங்களாம் வந்து அதை காக்கக்கூடிய பொருள். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அது இருக்குன்ற ஒரு அறிகுறி நம்மகிட்ட இருக்கு, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து முட்டாள்தனமா இல்லையாங்க? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் வந்து நடக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும் போது நம்ம நம்பி தானே ஆகிறோம். சரி, ஒன்றும் இல்லை, கோயில் கோபுர கலசத்தில் ஏன் அரிசி தானிய வகைகள்லாம் போட்டு வைக்கிறாங்க தெரியலையே. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து, நான் சிம்பிளாக சொல்கிறேன், பெரிய ஸ்டோரியாக சொல்ல விரும்பலை. என்றைக்கா இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒரு பஞ்சம் பட்னின்னு வரும்போது, வெள்ளம் வரும்போது அந்த கலசத்தில் இருக்குது அரிசி, சரிங்களா, சில தானிய வகையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஊர் அழிஞ்சாலும் வெள்ளம் தலைக்கு மேலே வந்தாலும் அங்கே போயிட்டு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் அந்த ஒரு விஷயம். ஆனால் கடவுள் ரீதியாக பார்த்திங்கன்னா அது வேறு விஷயம். சொல்லணுன்னா எப்படி ஒன்றும் சொல்லலாம், 2 விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா. நம்ம உணவு வந்து சேமித்து வைப்போம். சோழ நாட்டு மன்னர் தஞ்சாவூர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கலசம், அந்த கலசம்லாம் அவ்வளோ அரிசிகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, தானியம்லாம். இப்போ வெள்ளம் ஃபுல்லாக வந்துடுச்சு, நம்ம கீழே வர முடியாது. அப்போ எங்கே நம்ம ஒரு கோயில் கோபுரத்து மேலே தானே இருப்போம். அப்போ நம்ம சாப்பிட்ணும், என்ன பண்ணுவோம், அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒரு அதிசயமாக இருக்கும் போது அது ஒரு அதிசயம். அந்த மாதிரி எடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பூமியில் வேலைப்பாடு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ கடவுள் பிரார்த்தனை வந்து நமக்கும் தெய்வத்துக்கும் வந்துட்டு வந்தான். ஏன் கடவுள் பிரார்த்தனையில் பலின்ற ஒரு கான்செப்ட் வந்தது? அது நம்மளா ஏற்படுத்தணும்னு சொல்ல முடியாது. கடவுளும் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் போது மாந்திரிகன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தெய்வம் 2 தெய்வம்லாம் இல்லை, ஒரே தெய்வம் தான். நம்ம நல்லதாக நினச்சி இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த தெய்வம் நல்ல தெய்வம். இவன் நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போனோன்ட்டு ஒரு கும்பலும் ஒரு தெய்வமும் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரே தெய்வம் தான், அதை 2 பேராக பிரிச்சு. காளி நல்லவளா கெட்டவளா பார்த்தா நல்லவங்க. ஏன்னா காளியம்மன் வந்து யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. யார் வந்து அவளை பழிச்சாலும் திட்டினாலும் சரி, அவள் அரவணைக்க தான் பார்ப்பா. தான் பிள்ளை அளவுக்கு மீறி நான் ஆசைப்பட்டு கேட்டால் கூட அதை கொடுத்து அழகு பார்த்துட்டு அது ஆபத்தாக இருந்தாலும் அது நீ தானே கேட்டால் அதை நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாளே தவிர அதுக்கு எப்பயுமே அவள் உடந்தையாக இருக்க மாட்டான். நான் என்ன தான் நரக பலி கொடுத்து அவன் அழியணும் இவன் அழியணும்னு சொன்னால் கூட எல்லாமே செய்வா. ஆனால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு தீமை வரும்ல, அதை அனுபவிக்கும் போது இதையும் அனுபவின்வா. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குதுன்ட்டு கொடுத்துட்றா. அது யாராக இருந்தால் இப்போ நம்ம கூட ஒரு பெத்த பிள்ளையாக இருந்தால் கேட்டது எல்லாமே செய்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். தெய்வ வழிபாடு நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல மந்திரம் சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அறக்கக்கூடிய தீய மந்திரம் சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நாவை அடக்கி நம்ம சொல்கிற விதங்கள் தான் இருக்குது. நீங்கன்றதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் மரியாதை இருக்குது, நீ என்னான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தெய்வ வழிபாட்லேயும் நரபலி கொடுத்து நல்லா இருக்கணும்னு ஊர் நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்களும் இருக்காங்க.
இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு நரபலி கோழி சுற்றி சொருவுறவங்களும் இருக்காங்க. ஐயோ, இந்த சில பேர் எதிரிங்க பேரு, பக்கத்து வீட்டுக்காரன் பேரு, எலுமிச்சபழத்துல பேரு எழுதி போய் சொருவிட்டு வராங்க. அதாவது எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு மீடியாவில் உட்காந்து ஒரு சாமியார் சொல்லிட்டாரு பேர் எழுதி சொருவிடணும், கோழி வாங்கி சொருவிடணும், பண்ணணும். ப்ராப்பராக பண்ணாதான் எல்லாமே நடக்கும். இப்போ நான் 2 விதம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒன்று, அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது அதுக்கான ஸ்லோகங்கள் சொல்லணும். அந்த ஸ்லோகங்கள் என்னென்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். இப்போ தெய்வம் நார்மல் வழிபாட்டில் போகிறவங்க அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கணும். இல்லை மந்திரமே தினப்பப்பா, நான் என்னை சுற்றிக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கனாலும் 2 தெய்வமும் கேட்கக்கூடிய தெய்வம் தான். ஆனால் மந்திரம் உச்சரிப்புகள் தான் வேறு. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணனா நல்ல மந்திரம் சொல்லுவாங்க, ஒருத்தர் கர்மாந்திரம் போகிறோன்னா அதுக்கேற்ற மந்திரம் தான் சொல்லுவாங்க. தெய்வம் எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் வேறுபாடாக பிரித்து ஒவ்வொரு விஷயமா தனியாக பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எடுக்கக்கூடியவங்க. பேய் பிடிச்சாலும் சரி, செய்வனை செஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கக்கூடிய. அப்போ அதை செய்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குல்ல. இப்போ ஒரு கடவுள் முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பலி கொடுக்கறது வந்து எதுக்கு சமானம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய், ஓமத்தக்காய், முள்ளுக்காய், இது எல்லாமே ஒரு ஜீவராசிகள். எலுமிச்சம்பழம் ஒரு கோழிக்கு சமம், ஒரு ஆட்டு தொம்டிக்காய் ஒரு ஆட்டுக்கு சமம், ஒரு பூசணிக்காய் யானைக்கு சமம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் அடங்கியிருக்கு. மனிதனுக்கு சமம்னு கூட சொல்லலாம் ஒரு பூசணிக்காய். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக வந்து ஒரு உயிரணுக்கள். ஆனால் அதே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து ஒரு மெடிசன். உண்மையா? உண்மை. இது பூசணிக்காய் வந்து ஒரு மெடிசன் பொருள். இது எல்லாமே ஒரு மெடிசன். நம்ம எப்படி எடுத்துக்கினாலும் சரி, நல்ல விஷயங்களாக எடுத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட விஷயமாக எடுத்துக்கிறதும் நல்ல வழியாக தான் இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் கல்லில் ஜூஸ் போடுறான், தினைக்கும் ஒரு பழம் கட் பண்ணிட்டு தாங்கிறான், அதுக்கு நான் பலி கொடுத்துனாங்கிறான். புரியுதுங்களா நான் என்ன பேச வரேன்ட்டு? நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய கற்பனை சிந்தனை தான். இதை நினச்சா நல்லது, இல்லைன்னா கெட்டது. அதை நம்ம ஏற்றுக்கூட தன்மை இருந்தால் போதும். நான் கடையில் தானே வெட்டுறேன், நான் போய் கோயிலில் வெட்டுறேன், ஆக மொத்தம் ஒரு உயிர் தானே அது. எங்கே வெட்டினான்னாங்க பலின்னு ஒன்று கொடுக்க போகிறோம், அது எப்படி கொடுத்தாண்ண? ஏங்க இப்போ ஒருத்தவங்க எதிரி ஆகாதவங்க, வேண்டாதவங்க, இவங்க பேரெல்லாம் சொல்லி இப்போ எலுமிச்சம்பழத்தை சூலத்தில் சொருகுறாங்கல்ல, கேட்டால் அது வந்து நம்ம எதிரியை வந்து பலி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தானே பண்ணுறாங்க. இன்றைக்கி நாட்டில் யாருங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா? கெட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. யார் எப்படி போனாலும் என்ன, நான் நல்லா இருக்கேன். இந்த காலத்தில் கூட இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நம்ம பக்கத்து வீட்டும் சரி, நம்ம நல்லா இருக்கக்கூடாது. சில பேர், ஏன்னா எல்லாரையும் வந்து சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லாருமே மனித குணம், யாருக்கு எப்படி சூழ்நிலை மாறுன்னு தெரியாது. சில பேர் காசு வந்தவொடனே பெரிய ஆளாக காமிச்சிப்பாங்க, இல்லை எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் இப்படி தான் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும். இப்படி இருக்கவங்க அப்படி ஆகலாம், அப்படி இருக்கவங்க இப்படி ஆகலாம். அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம தனிமையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். யாருக்கிட்டேயும் ரொம்ப வச்சு, ஏன்னா நம்ம ஒரு பகன் வாழ்ந்துட்டா எதிர்க்க பேசுகிறாங்களோ இல்லையோ உடனே போய் ஒரு கோயிலில் பழத்தை சொல்லிடுறாங்க, இல்லை யாருன்னா ஒரு மாந்திரிகவாதிக்கிட்ட போயிடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ பலி கொடுக்கறது தவறு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒத்துக்க முடியாது. ஏன் பலி கொடுக்கறது ஏன் தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப காட்டு மிராண்டியாக கும்பிடலையே. இப்போ நம்மளுக்கான தேவைக்கான ஒரு விஷயத்தை தான் கடவுள் படைக்கப்பட்டிருக்கான், எல்லா ஒரு விஷயத்தையும். அந்த விஷயத்த நம்ம ஏன் முதல்ல அந்த தெய்வத்துக்கு கொடுத்துட்டு தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா, படையல்னு ஒன்று போகிறோம், ஒரு ஆடே வெட்டுறோம், கடவுள் கேட்கல தான், அந்த ஆடே வெட்டுறோம், அதை சமைச்சு நம்மளும் சாப்பிட்றோம், நம்மளுக்கு யாருன்னு தெரியாத முகங்களுக்கும் நம்ம சாப்பாடு போடுறோம். அது ஒரு புண்ணியம் தானே. புண்ணியம் நினச்சா புண்ணியம், கர்மா நினச்சா கர்மா. ஏன்னா 10 பேர் வாயில் அது ஒரு உணவாக போகுது. கடவுள் படைக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். சிங்கத்தை வெட்ட முடியுமா? யானையை வெட்ட முடியுமா? வெட்டினாலும் கேஸு, ரூல்ஸும் இருக்குது. அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்து நம்ம இறைவன் கிட்ட வேண்டணுமா என்ன? ஏன் எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு உயிர் இல்லையா? பூசணிக்காய்க்கு உயிர் இல்லையா? ஒரு சேவலுக்கு உயிர் இல்லையா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. மனிதன் அதை அதையும் தானே வெட்டி சாப்பிட்றான். பலி கொடுக்காமே போய் வாங்கி சாப்பிட்றான்ல கண்ணுக்கு தெரியாமல். நம்மளுடைய கற்பனை திறன்கள் தானுங்க. இப்பயும் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நம்ம நினச்சா நல்லது, இல்லைன்னா அது கெட்டது. ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு அதான் சொல்லுவாங்களாம், குழி தோண்டுங்க வாழன்னு சொல்லலாம். அந்த குழி எதுக்கு தோண்டணுன்னா ஒரு மரத்தை நட்டுறதுக்கு தோண்டுங்க. ஒருத்தரை அழிக்கணும் யாரும் குழி தோண்டாதீங்க, நல்லா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நான் என்னுடைய கற்பனையில் என் தெய்வ வழிபாட்டில் இப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதை எப்படி என்னால் திடீர்னு நிறுத்த முடியும்? அதனால என் தாத்தா பாட்டை இதுதான் செஞ்சாங்க,
இந்த காட்டேரி அம்மனுக்கு வந்து இப்படி தான் கோழி காவு கொடுக்கணும், இந்த காளி அம்மனுக்கு இப்படி தான் கொடுக்கணும், இந்த அங்காளிக்கு இப்படி தான் நாங்கள் கோழி முட்டை பிரியாணி சோறு சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது நான் திடீர்னு போய் தயிர் சாதம் லெமன் சாதம் வச்சா திருவிழா அன்னைக்கு ஏற்றுப்பாங்க, எல்லாம் சொல்லலாம். அந்த ஒரு நாளில் தானே நம்ம செய்கிறோம். 24 மணி நேரமும் நம்ம பலி கொடுக்கல, வருஷத்துக்கு ஒரு நாள் தானே நம்ம செய்கிறோம். அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியல. ஸோ இந்த பலி கொடுக்கறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. நன்றி.